செகண்ட் மேட்ச் பிட்வீன் கடம்பகுளம் விசஸ் பார்த்திபன். இதில் டாஸ் பண்ண பார்த்திபன் ஃபீல்டிங் யூஸ் பண்ணாங்க. கடம்பகுளம் பேட்டிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக குரு மற்றும் சிவா. ஷேக்கில் குரு, நான் ஷேக்கில் சிவா. 3 ஓவர் 3 ஓவர். முதல் பழைய பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. பட்டார் மிட் விக்கெட்டில் தரிச்சிட்டு போயிடுச்சு. இங்கே 6 குரு பேட்டில் முதல் 6 இன்னைக்கு டேல. செகண்ட் ஒன் அதையும் ஏறி மறிச்சு ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஹெலிகாப்டரில் சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன் லைனில் 6 அடிச்சா அடுத்த பழைய விக்கெட்டை மாற்றி கொடுத்துருக்காங்க. 6K நியூ பேட்ஸ்மேனா சரவணன் ஷேக்கில். ஷார்ட் பால் பேசஸ் பண்ணி மடக்குனாங்க. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் பாலுக்கு வந்திருக்காங்க. நல்ல டேக்கன் விக்கெட். வாரதி ஸ்டேக்கில் முதல் பால் யாரை விட்டு கொடுத்தாலும் அடுத்த பந்து நல்லா போட்டுருக்காங்க சொல்லலாம். போனீங்களா 6K. இந்த பாலும் டாட் பால். இந்த ஷார்ட் பால் பேசஸ் பண்ணி எடுத்து தான் விட்டாங்க. விண்டுக்கே போயிடும் கண்டிப்பாக. அது 6 பாரதி பேட்லேருந்து முதல் 6. லாஸ்ட் ஒன் மோர். அதனால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அங்கேயே கேட்ச் எடுக்க முடியுமா? நல்ல ட்ரை ரன்னிங் வின் சிங்கிள். அட்டாஸ் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. பால் ஒரு ஸ்டெப் நோ பால். இந்த இலவச பந்து யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஸ்விங்கிங்கில் சிவா ஃப்ரீ பால் அவர் கிடச்சிருக்கு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃப்ளாட்டாகவே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கன் லைனில் ஆனாலும் விக்கெட் சேராது. கண்டிப்பாக ஓடி தான் இருக்கும். ஓடி இருக்கப்பட்ட 1 அட்லாஸ் இந்த ஒன்னோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. முடியல 14 ஆடிக்காங்க 2 விக்கெட். செகண்ட் அவுட் ஷாட்னா பிரகா முதல் பாலே பனிஷ் பண்ணிட்டாங்க. இதோ பட்டார் மிட் விக்கெட்டை தரிச்சிட்டு போயிடுச்சு. அது 6 சிவா பேட்லேருந்து முதல் 6 இந்த இன்னிங்ஸில். ஏறி மறிச்சிருந்தாங்க. ஃபுல் பேக் லென்த்தில் ஒரு கம்பேக் டாட் பால். தப்பந்து லோட் பண்ணுறதே நல்லா லோட் பண்ணுறாரு அங்கே பிரகா கையில் பவுலர். பேக் டு பேக் ஒரு 6 அவுட் கொடுத்தாலும் டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காங்க பிரகா. அடுத்த பந்து ஃபுல் ஃபேஸை யூஸ் பண்ணி டாட்டா மாற்ற பார்த்தாங்க. ஆனாலும் எடுத்துருக்காங்க. நல்ல டேக்கன் அண்டரில் போய் கேட்ச் எடுத்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். போகிறீங்க நியூ பேட்ஸ்மேன் கடைசி 2 நினைக்கிறேன். வெளியே போயிருக்கு. கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க. மெடிசிஷன் ஒயிட் கொடுத்துட்டாங்க. நோ பால் அவுட் ஆஃப் மேட்ச். நோ பால். வந்து இலவச பத்தம் கூட யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பாடியை போட்டு விளாண்டாங்க. ஸ்ட்ரைட்டாகவே இந்த பாடி அட்டாக்ல ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. சிங்கிள் 1 இந்த ஓவரோட கடைசி 1. அப்படியே இந்த செம்ஸ்லாம் நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருவாங்க. விட்டுருந்தா கண்டிப்பாக போட்டு போயிருக்கும். டேரக்ட் மிஸ் ஆகி ஒரு சிங்கிள் அட்லாஸ் இந்த ஓவரை 8 ரன் 9 ரன் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு 6 அப்படி கொடுத்தாலும் அடுத்தடுத்த வந்து 5 பால் 3 ரன்ல மட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 24 அடிக்காங்க கடம்பகுளம். இன்னிங்ஸோட ஃபைனல் அவுட் ஷாட்னா கரைஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஏறி மறிச்சிருந்தாங்க. இந்த தடவை உட்லேருந்து டாட் அவுட் ஷாட்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கரைஸ். அடுத்த பந்து இந்த தடவை ஸ்டார்ட்டுக்கு வந்திருக்காங்க. தப்பு பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் கேட்சா இல்லை 6 பார்ப்போம். 6 தான் நினைக்கிறேன். பவுண்ட்ரி பவுண்ட்ரி. அடுத்த பந்து ஏறி மறிச்சு கட்டுக்கு போனாங்க. கேட்குற வந்துருச்சு உட்லேருந்து டாட். அடுத்த பந்து ஏறி மறிச்சு லோட்டாஸ் ஆஃப்லிக்கு போனாங்க. பவுலரை போட்டு பவுலர் எடுத்து கொடுத்துறாங்க. காட்டன் அஸ்டோமோர் ஸ்டேக்கிங்கில் அரவிந்த் பேட்ஸ்மேன். அந்த ரன் அவுட்டும் மிஸ் ஆயிருக்கு. சிங்கிள் ஹரி ரன் அவுட் கொடுக்குறாங்க. ரன் அவுட். லாஸ்ட் ஒன் மோர். ஆஃப் ஸ்டம்பை கிளியராக பதம் பார்த்து கொடுத்துருக்காங்க. விக்கெட் நல்லா இந்த விக்கெட்டோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. கரேஷ் 28 அப்படின்ற டாரக்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பிரபா மற்றும் பிரகா. ஸ்ட்ரைக்கில் பிரகா, நான் ஸ்ட்ரைக்கில் பிரகா. ஃபர்ஸ்ட் அவுட் ஷாட்னா பாக்ஸ் டு பாக்ஸ். முதல் பாலே ஃபுல்லாக வாட்ச் பண்ணி கட்டுக்கு போயிட்டாங்க. சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. செகண்ட் ஒன் ஏறி மறிச்சிருந்தாங்க. ஸ்ட்ரெயிட்டாக பாடி அட்டாக்ல அன்னைக்கு எப்படியும் ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. சிங்கிள் பேக் டு பேக். அடுத்த பந்து இந்த நல்ல ஸ்லோயாக இருக்கு. அகைன் ஒரு சிங்கிள் கரெக்டாக தான் கண்டிப்பாக 2 விக்கெட்டாக எடுத்துருக்கோம். அந்த இடத்துல பவுலர் மிஸ் பண்ணி 2ஆக மாறிடுச்சு. 1 இப்போ 2. இன்ன வரைக்கும் ஸ்டம்பில் பாலை வைக்காத காரணத்தினால 3ஆக மாறிடுச்சு. 1 இங்கே 3. அடுத்த பந்து இந்த ஃபுல் ஃபேஸை யூஸ் பண்ணி பேட்ஸ்மேன் எடுத்திருக்காங்க. வேகத்துக்கேற்ற வேகம் பேட்ஸ்மேனில் அங்கே ஒரு 6 வந்து இதுதான் பாக்ஸ் டு பாக்ஸ். கரெக்டாக தெளிவாக பாக்ஸ் ஷாட்ஸ் கொடுத்து டாட்டாவை மாற்றிட்டாங்க. 6க்கு அப்புறம் ஒரு கம்பேக். அடுத்த பந்து டவுன் த ட்ராக் போனாங்க. கேப்லையும் போயிடுச்சு. டிஸ்டன்ஸ்லேருந்து வரணும் ஃபீல்டர் சரம். நல்ல ஷாட். 2 கிடச்சிச்சு. ஓடி இருக்கப்பட்ட 2 விக்கெட்டோட இந்த ஓவரையும் பிடிச்சிருக்காங்க. பாக்ஸ் டு பாக்ஸ். ஒரு ஓவர் முடிவில் 13 ஆடி இருக்காங்க. செகண்ட் அவுட் ஷாட் முதல் பாலே டாட் அவுட் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு குரூப் ஏறி மறிச்சிருந்தாங்க. வெளியே போயிடுச்சு. ஒயிட். அடுத்த பந்து 5 தடவை உட்லந்தில் ஒரு டாட்டு. அடுத்த பந்து ஏறி மறிச்சிருந்தாங்க. அகைன் உட்லந்தில் ஒரு டாட்டு. பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துறாங்க. குரு 5 தடவை குறுக்க சரியான கனெக்ட் இல்லை.
ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட நல்லா த்ரோ ஓடி இருக்கப்பட்ட ஒன்று சுமோர் ஃப்ரம் இன் திஸ் ஓவர். இந்த லோட்டாஸாக நோட் பண்ண டவுன் த ரேக் போனாங்க. டாட்டா மாற்றி கொடுத்துட்டாங்க போலிங் ஸ்டைலில் குரு ஏறி மறிச்சிருந்தாங்க. இந்த பேட்டில் எச்சிருந்துச்சு நல்ல டேக் அண்ட் பாக்ஸ். கட்லாஸ் இந்த விக்கெட்டோட இந்த ஓவரையும் முடிச்சிருக்காங்க குரு. 6க்கு 14 பவுலிங்கில் சிவா முதல் வாலி தரையோட தெரியா போயிடுச்சு கேப்பில். ஸ்ட்ரெயிட் அவே ஃபீல்டர் குரு நல்ல ஸ்டாப் பண்ணி விட்டு ஓடி இருக்கப்பட்ட மீதமுள்ள 5க்கு 13. 5க்கு 13 இந்த தடவை ஃபுல் பேக் டான்ஸில் ஒரு டாட்டு. மீதமுள்ள 4க்கு 13. 4க்கு 13 ஏறி மறிச்சு பட்டாருன்னு வெளியே போயிடுச்சு. இந்த தடவை ஏதோ 4க்கு 13 அப்படின்ற இடத்துல ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க விக்கி. மீதமுள்ள 3க்கு 7 மேட்சை க்ளோஸாக கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு அடி தான் பார்ப்போம் என்ன நடக்குது மேட்ச் அப்படின்ற மேட்ச்சில். மீதமுள்ள 3க்கு 7 இதில் ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. டாப் ஆயிடுச்சு கேட்ச் எடுத்து அவனுக்கு கண்டிப்பாக நல்ல அட்டாக் அண்ட் பவுலிங் இல்லை 6 அடிச்சு அடுத்த பாலே கம்பேக் கொடுத்துருக்காங்க. மீதமுள்ள 2க்கு 7 பயத்தை காட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும் விக்கி பவுலிங் பேட்டிங் இல்லை. ஆனாலும் அடுத்த பாலே பவுலர் மனசை விடாமல் விக்கெட்டாக மாற்றி கொடுத்துட்டாங்க. 2க்கு 7 ஏறி மாதிரி செய்யிட்டாங்க. இந்த தடவை ஃபிட்லந்தில் ஒரு டாட்டு. மீதமுள்ள 1க்கு 7 அந்த ஒரு ரன் அவுட். 1க்கு 6 அடிச்சா மட்டும் தான் மேட்சை ட்ரா பண்ண முடியும். மேட்சை வின் பண்ணால் 1க்கு 7. இந்த பாலில் ஏதாச்சும் மேஜிக் நடக்குமா? இந்த தடவை பட்டாருன்னு வெளியே போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஷார்ட் பால் பேஸ் வச்சு பண்ணி எடுத்து தான் விட்டாங்க. விண்டுக்கு அதுக்கும் போயிடுச்சு. அது இந்த மேட்சை ட்ராவாக்கி சூப்பர் ஓவர் கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே பார்த்திபனும் பிரபா இந்த டோர்னமெண்டோட முதல் சூப்பர் ஓவர் மேட்ச். சூப்பர் ஓவரை போட இங்கே பவுலிங் இல்லை, பாக்ஸ் டு பாக்ஸ் டேக்கிங் இல்லை. பிரகா ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. குத்துலேருந்து வெளியே போயிருக்கு. ஒயிட் டோர்னமெண்ட்டோட ஹை ப்ரெஷர் மேட்சும் இதுதான். இது வரைக்கும் இந்த மேட்ச் அப்படி போல ஒன் சைடாக போயிடுச்சு. இந்த மேட்ச் கடைசி வரைக்கும் கொண்டு வந்து த்ரில்லராக மாற்றி சூப்பர் ஓவரும் கொண்டு போயிட்டாங்க. இப்போ மேட்சை பார்த்துட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10K வரதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் தேவை. அடுத்த பந்து இந்த தடவை ஸ்டார்ட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் மிட் விக்கெட்டில் தெரிச்சுட்டு போயிடுச்சு. 6 பிரகா பேட்லேருந்து முதல் 6. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் நல்லா விளாண்ட பிரகா இப்போ சூப்பர் ஓவர்லேயும் நல்லா அடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். யங்ஸ்டர் ஒரு பாலில் 7 ரன் வந்துச்சு. செகண்ட் ஒன் அகைன் ஷார்ட் பவுல் ஃபேஸ் வாஷ் பண்ணி அதே டைரக்ஷனில் மிட் விக்கெட்டில் அதுவும் 6 பேக் டு பேக் அடிச்சுக்கிட்டு 2 பதிவு பண்ணி கொடுத்துறாங்க குரு பிரகா. சாரி குட்டி பிரகா. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி லோட்டாஸாக கன்வெர்ட் பண்ணி பிளாட்டாவும் 6 மாற்றி கொடுத்துறாங்க. ஹேட்ரிக் 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே சூப்பர் ஓவரில் பிரகா யங்ஸ்டர் குட்டி பிரகா அண்ட் ஃபயர் 3 more. இந்த சவுண்டர் ட்ராக் போனாங்க. கீப்பர் கேட்சர் ட்ராப் பண்ணி அதுவும் பவுண்டரியாக மாறிடுச்சு. பேக் டு பேக் 3 6 ஒரு நாளாக பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பர் ஓவரில். இங்கே பிரகா கடைசி 2 இந்த அறிவி ஸ்டெப் அவுட் பண்ணி கேப்பில் குயிக்கராக போயிட்டுருக்கு. ஸ்டாப் பண்ண முடியாத பட்சத்தில் பவுண்டரி போயிடும். நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லை ரன்னிங் மீன் ஓடி இருக்கப்பட்ட 2 மோர். இந்த தடவை வெளியே போயிடுச்சு. ஒயிட் லாஸ்ட் 1 மோர். பெரியஸ்டலுக்கு போனாங்க. டாட் பால் அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரையும் முடிச்சிருக்காங்க. சூப்பர் ஓவரை சூப்பர் ஓவரில் 26 ஆடி இருக்காங்க. பார்த்திபனும் 27 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க. கடம்பும் இவங்களும் சொல்லித்தவங்க இல்லை. கண்டிப்பாக நல்ல பேட்ஸ்மேன் இருக்காங்க. 2 பேர் 3 பேர் கிட்டே இருக்காங்க. மேட்ச் எப்படி எடுத்து போகிறாங்கன்றதை பார்ப்போம். 27 அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வாங்க குரு ஸ்ட்ரைக்கில். பவுலிங்கில் கரேஸ் 6க்கு 27. முதல் பாலி பெரிய ஷாட்டுக்கு தான் போனாங்க. சரியான கணக்கில் 2 அப்படின்றத பார்ப்போம். ஸ்ட்ரெயிட் இந்த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் ஓடி இருக்கப்பட்ட 1 நல்ல த்ரோ. 5க்கு 26 கண்டிப்பாக 4 பெரிய ஷாட் தேவை. அவுட் ஆஃப் மேட் நினைக்கிறேன். ஒயிட் 5க்கு 25 ஒரு பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. இதில் அவுட்டில் இதில் டாட்டு 25 கண்டிப்பாக 4 பெரிய ஷாட் ஆடணும். மறுபடியும் மேட்ச் ட்ரா பண்ணணும்னாலும் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் இதோ ஒரு 6 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பட் 6 மிடில் ஆஃப் த பேட்டில் 6 சிவா பேட்டில் முதல் 6. மீதம்ல 3க்கு 19 அயன் பெரிய ஷாட்டு போனாங்க. தர தெரியா இதோட மேட்ச் எடுத்துகிட்டு வந்து வாங்க நினைக்கிறேன். பார்த்திபனும் ரோட்டுக்கான வைப்பா வாட ஸ்டாப் பண்ண முடியாத பட்சத்தில் 1 2 பார்ப்போம். சிங்கிள் இல்லை 2க்கு 18 ஏறி மாதிரி செல்லி பெரிய ஸ்டில் போனாங்க. டாட்டு அதுவும் நல்ல ஸ்லோயர் ஆப்டாக அட்லாஸ் இந்த ஓவரை கரெக்ஷன் நல்லாவே போட்டு மேட்சையும் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. கரேஸ் மற்றும் பிரகா மேட்ச் வான் பை பார்த்திபனும் ஒரு வெல் பிளேட் பை கடம்பகுணம்.